பழையாறை கோவில், சோழர்களின் மறக்கப்பட்ட தலைநகரின் பெருமை. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நிலா அப்டேட்ஸ். இன்று நாம் பார்க்கப் போவது தமிழர்களின் வரலாற்றில் மிக முக்கியமான இடம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான தலம் பழையாறை. தஞ்சாவூர் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் தலைநகராக மாறுவதற்கு முன்பு சோழ மன்னர்களின் முக்கிய தலைநகரமாக விளங்கியது பழையாறை. இன்று அமைதியான கிராமமாக தோன்றினாலும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இது அரசியல், கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தின் மையமாக இருந்தது. இராஜராஜ சோழன் மற்றும் இராஜேந்திர சோழன் போன்ற புகழ்பெற்ற சோழ மன்னர்களுடன் பழையாறைக்கு நெருங்கிய தொடர்பு இருந்ததாக வரலாற்றுச் சான்றுகள் கூறுகின்றன. பழையாறையில் பல பழமையான சிவாலயங்கள் காணப்படுகின்றன. அவற்றில் மிகவும் பிரபலமானது சோமேஸ்வரர் கோவில். இந்த கோவில் சோழர் கால கட்டிடக்கலையின் அழகை இன்றும் எடுத்துக்காட்டுகிறது. இந்த கோவிலின் சிற்பங்கள், கல்வெட்டுகள் மற்றும் கலைநயம் அக்கால மக்களின் வாழ்க்கை முறையையும் பக்தியையும் வெளிப்படுத்துகின்றன. குறிப்பாக கோவிலின் கருவறை மற்றும் மண்டப அமைப்புகள் சோழர் கால கட்டிடக்கலையின் சிறப்புகளை நமக்கு காட்டுகின்றன. பழையாறை நகரம் ஒரு காலத்தில் 4 பகுதிகளாக பிரிந்து அரச மாளிகைகள், படைத்தளங்கள் மற்றும் கோவில்களால் நிரம்பியிருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இன்று அவற்றின் சுவடுகள் மட்டுமே எஞ்சியிருந்தாலும் அந்த பெருமையை நினைவூட்டுகின்றன. இந்த தலத்திற்கு வருபவர்கள் ஆன்மீக அனுபவம் மட்டுமல்லாமல் சோழர் வரலாற்றை நேரில் உணரும் வாய்ப்பையும் பெறுகின்றனர். பழையாறை என்பது ஒரு சாதாரண கிராமம் அல்ல, அது தமிழர்களின் பெருமைமிக்க வரலாற்றின் உயிரோட்டமான சான்றாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற வரலாற்று மற்றும் ஆன்மீக தலங்கள் பற்றிய தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். தேங்க்யூ.